ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளோடு வந்தார்கள். அவங்க 2 பேரும் பேசலை. அந்த குழந்தை அது 10ஆம் கிளாஸ் படிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது சொன்னது, ஃபாதர், 6 ஆண்டுகளாக என்னுடைய அம்மாவோடு தான் நான் வாழ்ந்தேன். இருவரும் பிரிந்திருந்தார்கள். நான் 10ஆம் வகுப்பு எட்டிய பிற்பாடு தான் என் தாயிடம் பேசினேன். சண்டை இல்லை, கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? நீ என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? நீ தந்தையை விட்டு உன் கணவரை விட்டு பிரிந்து இருப்பதால் உனக்கு என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்கிறாள். அவங்க சொல்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன். யார்? ஈகோ தான், ஈகோ. அதற்கு அவள் சொல்லுகிறாள், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீ எப்படி இருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? குழந்தை கேட்குது, நீ எப்படி இருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? அப்பொழுது நீ நோய்வாய்ப்பட்டால் உன்னை பார்ப்பது யார்? நீ அலங்கோலமாக இருந்தால் உன்னை அழகுபடுத்தக்கூடியவர் யார்? உனக்கென்று யார் வருவார்கள்? உன் பெற்றோர்கள் வருவார்களா? என்னுடைய தாத்தா பாட்டி வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த பிடிவாதம், ஏன் இந்த சண்டை என்று சொல்ல அவள் விட்டு கொடுத்து தன்னுடைய கணவரோடு வந்து இந்த கதையை என்னிடம் சொன்னார்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும். தொட்டா சினிங்கி அல்ல வாழ்க்கை. ஆண்டவர், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று சொல்லுகிறார். வாழ வேண்டும், வாழ முடியும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு, இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சோர்ந்து விடாமல், வீழ்ந்து விடாமல், ஒளியாக தோன்றிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளை, ஆசிரை பெற்று வாழுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும்.